Hi sisters, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் ரீசெண்டாக டிமார்ட் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து புதுசாக என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போது கரெக்டாக ஷாப்பிங் போகிறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைக்குள்ளே வந்தோன்னே ஆஃபர்ஸ் புதுசாக போட்டிருக்கிறது லிக்விட் டிட்டர்ஜென்ட்ஸ்க்கு தான். இது எல்லாமே மேலே ஆஃபர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை ஓவர்வியூ பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நிறைய பொருட்களுக்கு வந்து புதுசாக போட்டிருக்காங்க நிறைய ஆஃபர்ஸு. நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல்லாக தேவையான பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணுன்னா செக்ஷன் வைஸ் போய் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே ரோமிங் பண்ணிக்கிட்டே இருக்காமல் ஒரு செக்ஷனாக போயிட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்த்து வாங்கணும். இப்போ வந்து இந்த அரிசி வகையோட ஆஃபர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வெளியில் நம்ம 700-800 கொடுத்து வாங்குகிற ரைஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து 500-600க்கு இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இங்கே என்னென்னலாம் ஆஃபர்ஸ் அப்படின்னு மேலேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுனால நம்ம போய் வாங்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கெல்லாம் க்ராசரி தான். அவெல்லாம் வந்து 33 rupeesக்கு கொடுக்குறாங்க, 50 rupees MRP. இது வந்து பேக்கடில் வந்து ஜாகரிலாம் வச்சுருக்காங்க, லூஸ்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி 35 rupeesக்கு அவல் கொடுக்குறாங்க. அதை விட ஒரு இதுக்குமே நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்கும். எப்படின்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க குவான்டிட்டி ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடலை மாவோட ப்ரைஸ் வந்து 99 rupees MRPயா. பட் இங்கே டிமார்ட்டில் 76 rupeesக்கு கொடுக்குறாங்க. ஆஃபர்ஸில் தான் இங்கே இருக்குது. பருப்பு மைசூர் பருப்பு வந்து 71 rupees, ஆனால் வந்து 50 rupeesக்கு தராங்க. உளுத்தம் பருப்பு வந்து 111 rupees, ஆனால் 79க்கு தராங்க. நம்மளுக்கு கீழே ஆஃபர்ஸோட ப்ரைஸோட ஆஃபர்ஸ் இருக்குது, அதனால் நம்ம வாங்கிக்கலாம். மைதா வந்து 51-43 rupeesக்கு தராங்க. ஒரு கிலோ கடலை மாவு வந்து 19 rupees 76க்கு தராங்க. அரிசி மாவு வந்து 61 rupees 47 rupeesக்கு தராங்க. அந்த மாதிரி ஒன்றுமே ஆஃபர்ஸில் இருக்கும். இப்போ க்ராசரிக்கெலாம் நான் சொன்ன மாதிரி பேக்டுலேயுமே இருக்கும், லூஸ் ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். நம்மளே எடுத்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டு அதை பேக் பண்ணி லூஸில் கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டோமோ ப்ராடக்ட்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து ப்ரைஸ் போட்டு தருவாங்க. லூஸில் வாங்கினீங்கன்னா அதில் அவங்க அங்கே பேக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, 1 kg 2 kgன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டுக்கலாம். கொள்ளு 500 grams, அதாவது 1/2 kg வந்து 52 rupees தான் MRP, ஆனால் 36 rupeesக்கு தான் தராங்க. க்ராசரி எல்லாமே இந்த மாதிரி தான் ஆஃபர்ஸில் இருக்கும். நம்ம அங்கே பார்த்த ஜாகரி மாதிரி இங்கே லூஸ்லேயுமே வச்சுருக்காங்க. பூண்டு வந்து 250 grams வந்து 70 rupees MRPயா, ஆனால் 41 rupeesக்கு தராங்களாம். இதெல்லாம் எப்படின்னா பேக்டுலேயே இருக்கும். பூண்டு வந்து லூஸில் இல்லை, இதெல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சு அது பேக்டில் கொடுக்குறாங்க. லூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் பேஸ்கெட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலேயே ஆஃபர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நம்ம எடுத்து அதை இது பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். பாசிப்பயிறு வந்து 118 rupees மட்டும்தானா இங்கே வந்து இப்படியும் கொடுக்குறாங்க. நம்ம எடுத்து போடுறது எவ்வளோ கேஜிக்கு எடுத்துருக்கோன்ற மாதிரி ப்ரைஸ் வேரிஸ் ஆகும். ஒயிட் சன்னா வெள்ளை கொண்டக்கடலை வந்து 120 rupeesக்கு தராங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லூஸ் உரட் டால், லூஸ் டால் சன்னா, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி சன்னா, வெள்ளை சன்னா, அதுக்கு மேலேயே ஒன்றுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாசிப்பயிறு. இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டோட பொருட்களுக்குமே மேலே டிஸ்பிளே பண்ணுறதுனால நம்மளுக்கு பொருள்லாம் கன்ஃபியூஸ் ஆகாது. இதுன்னு சொல்லிட்டு இந்த பொருள் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் கிளியராக வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து பாக்கெட்டாக எடுக்கிறத விட பேக்டு திங்ஸாக எடுக்கிறத விட லூஸில் தான் வாங்கிப்பாங்க. ஒரு பொருள் லூஸில் வாங்குறது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் டிமார்ட்டில் வாங்குகிற ஷாப்பிங் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு பொருள் கோதுமை மாவு வாங்குகிறோன்னா 1.5 கிலோ வந்து 100 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க. இங்கே வந்து 2 கிலோ 2.5 கிலோவுமே 100 ரூபான்னும் போது ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சும்மா தான் இந்த ப்ரைஸ் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய க்ராசரிஸ்க்கு இந்த மாதிரி ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. லூஸில் வாங்குறது பெஸ்ட்டு தான். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பேக்டில் கோதுமை மாவுலாம் இருக்கும். ஆஷிர்வாத், சாக்கி ஃப்ரெஷ் ஆட்டா, ஃபார்ச்சூனு, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. ஆஷிர்வாத் ஓல்ட் வீட் வந்து 5 kg 350 rupees, ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 310க்கு தராங்களாம். இந்த பில்பெரி வீட் ஆட்டான்றது வந்து
அதுலேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது. நாகா ஹோல் வீட் இருக்குல்ல, அது 350 238க்கு தராங்களாம். 358லேருந்து 238க்கு தராங்க. ஆப்போசிட்லேயே நிறைய டால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சம்பன் சன்னா டால் வந்து 147ஓட எம்ஆர்பி அது. ஆனால் டிமார்ட்டில் 112 ருபீஸ்க்கு தராங்களாம். மூங் டால் இருக்குல்ல, உதயம் பிராண்டோட மூங் டால் வந்து 180 ப்ரைஸு அவுட் ஆஃப் பண்ணால், ஆனால் 152க்கு தராங்களாம். நம்மளுக்கு அமௌண்ட்லாம் கொஞ்சம் சேவ் ஆகுதுல்ல. அதே மாதிரி ஜாகரி பவுடர், வெள்ளை பவுடர் வந்து 125 ஆனால் 70 ருபீஸ்க்கு தராங்க. வேறு பிராண்டில் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ், அதை கம்மி பண்ணி வேறு ப்ரைஸ்க்கு தராங்க. நம்ம நிறைய விளம்பரத்தில் பார்க்குற பாரிஸ் அந்த மாதிரி நல்ல ஜாகரி பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் அதே மாதிரி அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஜாகரி பவுடர் தான் இது 59 ருபீஸ் 36க்கு தராங்க. பாரிஸ் வந்து 60 ருபீஸ் 51க்கு தராங்க. சுகர் இருக்குல்ல, அது வந்து லைட் சுகர், அது வந்து 128 ருபீஸ்க்கு தராங்க. பியூர் ரிஃபைன்டு சுகர் 1 kg 1 kg இது 70 ருபீஸ், அது ஒரு எம்ஆர்பி 59க்கு தராங்க. அதான் 60 ருபீஸ்க்கு தராங்க. 11 ருபீஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நாகா அதான் ஹோல் வீட் சாக்கி ஆட்டா ஆஃபர்ஸ் தராங்கன்னு சொன்னது வந்து 350லேருந்து 238 ருபீஸ்க்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பதஞ்சலி நியூட்ரிஷியஸான பிராண்டு 290 ருபீஸோட ஒரு ப்ரைஸ் ஹோல் வீட்டு, ஆனால் 229க்கு தராங்க. ஆஷிர்வாதோட சால்ட்டு 21 ருபீஸ் ஆஃபர்ஸில் கிடைக்குது. 15 ருபீஸ்க்கு ராய்ஸ் மால், அதாவது சிறிய கடுகு கிடைக்குது. 15 ருபீஸ் 5 ரூபாய் தானே ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம வாங்குற கடையில் வாங்குறதுலாம் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 1 ருபீஸ் 2 ருபீஸ்னா கூட ஆஃபர் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் கேட்கணும். ஆனால் 5 ருபீஸ் 10 ருபீஸ் சாதா ப்ராடக்டே ஆஃபர்ஸில் கொடுக்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக மல்லிகை சாமான் வாங்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் மற்ற வாங்கும்போது கம்மியாகும். 100 கிராம் சீரகம் 53 ரூபாய், 37 ரூபாய்க்கு தராங்க. கடுகு வந்து 19 ரூபாய், 13 ரூபாய் தான் தராங்க. இந்த குட்டி குட்டி ரேக்ஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு கீழேயே ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள் பேர் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய ரேக்ஸில் குட்டி குட்டி க்ராசரி திங்ஸ், கிச்சன் தேவையான அந்த மளிகை சாமான் அந்த பொருள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். பேக்டு ரைஸ் பார்த்தா மாதிரி லூஸ்லேயுமே ரைஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ கிலோ வேணுமோ அதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே டிமார்ட்டோட பிராண்டில் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. டிமார்ட்டோட கடுகு, பருப்பு, சன்னா டால் எல்லாமே டிமார்ட் தான். இதெல்லாம் வந்து அவங்களே பேக் பண்ணி அவங்களே சேல் பண்ணுறது. அதனால தான் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. கரம் மசாலா பார்த்தீங்கன்னா இது வந்து 100 கிராம்ஸ் 141 ருபீஸ் 97க்கு தராங்க. டிமார்ட்டோடது தான் அது. இது மேலே இருக்கிறது எல்லாமே இங்கே வந்து இட்லி ரைஸு, சாதா ரைஸு, பாஸ்மதி, பொன்னி ரைஸ்லாம் வச்சுருக்காங்க. பாஸ்மதிலாம் எங்கே இல்லை. ரஸ்க்குக்கு மட்டுமே இவ்வளோ பெருசாக ஒரு ரேக்கில் எல்லா ரஸ்க்குமே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. மில்க் ரஸ்க்லேருந்து, நார்மல் ரஸ்க்லேருந்து, டீ ரஸ்க்லேருந்து, வீட் ரஸ்க்லேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ரஸ்க்குமே மேலே ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. 87 ருபீஸ், 65 ருபீஸ், 74 ருபீஸ்க்கு நிறைய ரஸ்க் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. செஃபோலா ஹனி பார்த்தீங்கன்னா பை 1 get 1 kg ஆஃபரில் தராங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீ மாதிரி 550 ஆனால் அதோட ப்ரைஸு. இன்னொரு ஹனிக்கு வந்து இன்னொரு செஃபோலாக்கு வந்து 250 ஆஃபர் பண்ணி தராங்க. ஃப்ரெஷ்ஷான டீ பவுடர்ஸோட பிராண்ட் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதிலேருந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எதிர்க்க வந்து ஓரியன் ஃபேன் இருக்குல்ல, அதோட ப்ரைஸ் வந்து 1950க்கு அந்த ப்ரைஸில் தராங்க. பட் அதோட ஒரிஜினல் எம்ஆர்பி 2007 அந்த 2790 அந்த மாதிரி ப்ரைஸில் வருது. இப்போ நீங்கள் டிமார்ட் போகிறீங்கன்னா எங்களோட பழைய வீடியோ, அதாவது போன வீடியோ செக் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை 1 get 1 ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.